நீங்க அந்த பொண்ணை வச்சிருக்கிறது தொண்டனுக்கு பிடிக்கல. அவனுக்கு பிடிக்கலன்னா விடு, எனக்கு பிடிக்குது. தொண்டனுக்கு பதில் சொல்லித்தான் ஆகணும். என்ன நீ பெரிய தொண்டை, தினம் 5 ரூபாய் டீ செலவுக்கு என்கிட்ட வாங்கிட்டு போற, உனக்கு நான் பதில் சொல்லணுமா? என்ன இப்படி பேசுறாரு? அப்படித்தானே சொல்லுவேன். இங்க பார், இவ தலைவி, நான் தலைவன். நாங்க தான் கட்சி தான் நாங்க. அப்ப மொத்தத்துல வாழ்க்கையில ஃபெமினிசமா எதுவும் பண்ணல, பேச்சுல மட்டும் பேசிக்கிட்டு. உமன்ஸுக்கு ஏதாவது பண்ணணும்னா அதை உன் வீட்ல இருந்து ஆரம்பி, அதுக்கப்புறம் நாட்டுக்கு வரலாம். புரியுதா? நீ என்னடா சரியான சொம்பா இருக்க. இந்த லுக்குக்கெல்லாம் உனக்கு குறைச்சல் இல்ல. பாஸ் பண்றதுக்கு பண்ணிக்க தெரியும். இதெல்லாம் ஒரு பொழப்பு. என்ன பாரு ஆனந்த் பாரு. போய்மா பாய்ஸ், நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது. ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். வாங்கடா. செக்கில ஆட்ட சுத்தமான உருட்டு. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. சில பிரச்சனைகள்லாம் ஓடிட்டு இருக்கு இல்லையா, நீங்க அதுக்கு போராடி ஹர்ட் ஆகுறதெல்லாம் நான் பார்க்குறேன். அதை பார்த்து எனக்கு ஹர்ட் ஆகுது. சரி விடு, இப்ப ஃபீல் பண்ணி என்ன பண்றது? இதுக்கப்புறம் மாத்திக்க. இல்ல மாத்திக்கிறேன் தான். இதுக்கப்புறம் நான் திருந்திரு. முதல் முறையாக ஒரு பிரச்சனை வந்தோடனே ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காப்ல. என்னன்னா, தன்னுடைய ரசிகர்களை எதிராக மாறுறான். இன்னைக்கு பதற ஆரம்பிச்சிருச்சு. ஆஹா, பதறிட்டாப்ல. ஒரு மாதிரி பயமா இருக்கு அவங்கள பார்த்தாலே. எவ்வளவு மரியாதை வச்சிருந்தவங்க மேல நீங்க இப்படி பண்ணலாமா? என்ன பழக்கான அது? என்ன பழக்கம் இது? அவளெல்லாம் ஹர்ட் ஆகுதுங்க, அதெல்லாம் வருத்தெல்லாம் கிடையாது. மாமா கோவம் வந்துருச்சு. இனி அவர் மேல ஒரு அடி பட்டாலும் எரிமலை வெடிக்குண்டா. இது கூட பரவாயில்ல, ஆம்பளைங்களை கல்யாணத்துக்கு அப்புறம் இன்னொரு கல்யாணம் பண்ண கூடாங்கறாங்க. கேட்டா கலாச்சாரமா? ஏன்னா உனக்குலாம் வெக்கமாவே இல்லல. ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே ஒக்கில்லையா, அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதா. உங்களெல்லாம் யாரும் எதையும் சொல்லி ஏமாத்த முடியாது. ஒய்யா உண்மை நினைச்சேன், சிரிச்சேன். ஐ அம் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ப்ளீஸ்யா. சொல்ல மாட்டேன், கண்டிப்பா பண்ணு. தேங்க் யூ. இதெல்லாம் சும்மா சாம்பிள் தான். தேங்க் யூ. ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? அவளெல்லாம் ஹர்ட் ஆகுதுங்க, அதெல்லாம் வருத்தெல்லாம் கிடையாது. அதாவது அவருடைய மனைவி விவாகரத்து கேட்பதை வருத்தப்படுற அளவுக்கு அது ஒண்ணும் இல்லைன்னு ஒருத்தன் மேடையில சொல்லி அதை நார்மலைஸ் பண்றான்னா அவன் எந்த மாதிரியான மனநிலை கொண்டவனா இருப்பான்? அவளெல்லாம் ஹர்ட் ஆகுதுங்க, அதெல்லாம் வருத்தெல்லாம் கிடையாது. அதான் நீங்களே ஒத்துக்கிட்டீங்களே. மாட்டிக்கிட்டியா? உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்லையாடா மகளிர் தினம் கொண்டாடுவதற்கு? நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு. நீ நானும் ஓடிலாமா? அடி செருப்பாலா பண்ணா படி பைல. அடே வாடி சக்லாத்தி மாமா சக்லாத்தி. நைட்ல நூறு விடலாம் பாக்குறியாடி? ஓடி பாரு, என்னமெல்லாம் வெச்சிட்ட. அப்படியே ஜம்ப் பண்ணி வந்து போறேன். அர்ஜுனர் வில்லு, அரிச்சந்தர் சொல்லு, இவனோட தில்லு பொய்க்காது. ஊர் உலகம் இவ்வளோ சொல்லியும், பொண்டாட்டி அவ்வளோ சொல்லியும், பிள்ளைங்க இவ்வளோ சொல்லியும் நீ த்ரிஷா கூட வந்திருக்குன்னா என்ன அர்த்தம்? எனக்கு அவன் தான் முக்கியமான அர்த்தம். இதை என்ன சொல்றதுன்னு தெரியல எனக்கு. தமிழ்நாடுனா ஏன் விஜய்ங்கிறாருன்னா திருச்சாடு டீல ஆரம்பிக்குது, அதனால தமிழ்நாடு விஜய்னு சொல்றாரு. ஒருவேளை இருக்குமோ? உங்க வீட்டுல தாவேக்கார டிவிக்கே விஜய் அப்படின்னு யாராவது இருந்தா இந்த ஏப்ரல் 25 இருந்து மே 25 வரைக்கும் தயவு செய்து கட்டி போட்டுருங்க. என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. ஒரு செயினை வச்சு கட்டி போட்டுருங்க, கைய காலை கட்டி போட்டுருங்க, அவன் என்னமும் செய்வான். அதே மாதிரி அவன் கேட்பான், நீ விஜய்க்கு ஓட்டு போடுவியா? அம்மா சொல்லு, விஜய்க்கு ஓட்டு போடுவியா? நான் போட மாட்டேன், போட மாட்டேன்னா போட மாட்டியா போட மாட்டியோ அப்படின்றான், கழுத்தை கடிச்சிருவான். விஜய்க்கு ஓட்டு போட மாட்டியான்னு உங்க பிள்ளையோ உங்க பொண்டாட்டி, குறிப்பா விஜய் கட்சியில் இருக்கக்கூடிய பொண்டாட்டிகள் இருந்தா புருஷன்மார்கள் கவனமா இருங்க. சோத்துல விச வைக்க ஒரு கும்பல் தயாரா இருக்கு. என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. நீ சொல்லு, தளபதிக்கு ஓட்டு போடுவியா சீமானுக்கு போடுவியா? நான் சீமானுக்கு. நான் என்னம்மா நீ என்ன சொல்லுமா? நான் தளபதிக்கு தாமா. தளபதினு சொல்லிருங்க தயவு செய்து. ஏன்னா உயிர் முக்கியம். நீ உயிரோட வாழ்ந்தாதான் நீ யாருக்கு ஓட்டு போட முடிவு பண்ண முடியும். அதனால கேட்பாங்க, தாவேக்கா கட்சியில் கூடிய பெண்கள் ஆண்கள்கிட்ட கேட்டா ஆமா நான் தளபதிக்கு தான் போடுவேன்னு சொல்லிட்டு உன் விருப்பப்படி உள்ள போய் ஓட்டு போட்டுரு. ஆனா அவகிட்ட சொல்லும் போது நீ மாத்தி சொன்னு வை, அப்புறம் உன் உயிர் உன் கையில் இல்லை. இனி ஒரே ஒரு கமிட்மெண்ட் இருந்துச்சு அவருக்கு, குடும்பம். அந்த குடும்பமும் இப்போ இல்லை. இனிமேல் அண்ணா நமக்கு தான்.
அண்ணா தமிழ்நாட்டு மக்களுக்காக வந்த அந்த பாகுபலி படத்துல இந்த வந்தாரையா வந்தாரையா தெய்வம் நம்ம கிட்ட வந்துருச்சு அப்படின்னு பாட்டு பாடுவாங்கல்ல, அது மாதிரி குடும்பத்தை விட்டுட்டு வந்துறான். பாகுபலி படத்துல குடும்பத்தோட வருவான், அவன் அனுஷ்காவோட வருவான். இவர் அனுஷ்காவோட வரலப்பா, அத நான் சொல்லல. சொல்லவான்னு எல்லாத்தையும் சொல்லிட்டியே. நீங்க சங்கீதாவோட வந்திருந்தா வந்தாரையா வந்தாரைன்னு பாட்டு பாடலாம். உங்களுக்கு இப்போ வாடா மாப்பிள வாழைப்பழ தோப்படம் பாட்டு பாட வேண்டியிருக்கு.